நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன். மொழிதமாதி அன்னை ஆட்சி தொடக்கப்பள்ளி நங்காத்தூர். நான் தான் படை மதம். நான் தமிழ்நாட்டில் மாநில மதமாக விளங்குகிறேன். இன்னும் பல கோயில்களில் தலைமதமாக வைத்திருப்பதால் தமிழுக்கும் எனக்கும் நெருங்கிய சொந்தம் உண்டு. வாளோடு பிறந்த மூத்த குடியில் தோளோடு பிறந்தவனால் சேர மன்னர்களும் என் புகழை மாயாவத்தான் அறிந்து கொண்டார்கள். சேர மன்னர்களின் குடிச்சின்னமாக அணியாரினால் விளங்கினேன். வல்லூரும் அவர் எழுதிய உலக பொதுமதியை என் ஓலைத்தான் எழுதி வைத்தார். வல்லூர் மட்டுமல்ல, அனைத்து புலவர்களும் என் ஓலைத்தான் பயன்படுத்தினார்கள். உலகிற்கே முதலட்சகனாம் நான் மட்டுமில்லை என்றால் உலக பொதுமதி ஏது? பலமரமாகிய என்னுடைய பெருமகளை பசுமையும் பாரம்பரியமும் நிறைந்த என் சிறப்புகளை ஒரு பாடல் மூலம் விளக்குகிறேன். மழைக்கு நல்ல கூடையாவேன், மக்களுக்கு மழைப்பாவேன், வீடு கட்ட மரமாவேன், மேற்கோளை நான் தருவேன், கட்ட நல்ல கயிறாவேன், கன்று கட்ட தூணாவேன், படுக்க நல்ல பாயாவேன், கஞ்சனுக்கு நானாவேன், அடுக்கடுக்கா பானைகளை அடுக்கி வைக்க உரியாவேன், பசித்து வந்த மக்களுக்கு பனைமரமும் நான் தருவேன், குடிக்க நல்ல குடமாவேன், புட்டு கூடை நான் தருவேன், தூரத்து தேசத்துக்கு தூதுவோரை நானாவேன், காலமெல்லாம் பருவனையே காப்பதற்கு நின்றுழைப்பேன், இதமாக நீ அருந்த பதநீரை நான் தருவேன், பாட்டாளி களைப்பு போக்க பனைகளும் நான் தருவேன், வெள்ளோலை சுவடி செய்ய குடுத்தோரை நான் தருவேன், பல்லூர் இடமாவேன், பதங்களுக்கு இடம் தருவேன், ஏற்றமிடு மண்காக்கா ஏறுகரை மதமாவேன், என் போலே நீங்கள் நாம் இயலுதவி செய்வதில்லை, நலமோடு நாம் எல்லாம் நன்றாக வாழ்கிறோம். இப்படி தமிழனுடைய நாகரிகம், பண்பாடு, இலக்கிய வரலாறு, சங்க இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் பழைய சிறப்பு கூறப்பட்டு உள்ளது. நன்றி.